எடுத்துக்கிற முடியும். ஆனா அப்படி இல்லை எடுத்துக்கிறப்ப நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கலாம். அப்படின்னா எதுக்கு சாமி எங்களை போட்டு இழுத்துக்கிட்டு வாங்க போங்கன்னு ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வந்தா வரட்டும் போனா போதுன்னு விட்டுறலாம்ல அப்படின்னு கூட நீங்க கேள்வி வைக்கலாம். எங்க ஆசை ஒரு நட்பாசை எங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு 3 மாசத்துல இவங்கள்ட்ட மாற்றம் வரலாம், இல்ல ஒரு 6 மாசத்துல மாற்றம் வரலாம், இல்ல ஒரு வருஷத்துலயாவது மாற்றம் வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்கும். அதுக்காகத்தான் போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இழுக்கிறது. நீங்க சரியா பயணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் இப்படி சில விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் அதை தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி அப்படியே கொண்டுட்டு போறதுக்கு காரணம். அப்போ நம்ம அதுல முழுசா இருக்கணும். எங்களுடைய ஆசை முழுசா ஆன்மீகத்துல நீங்க இருக்கணுங்கிறது தான். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேன்மைப்படுத்திக்கிற முடியும். நீ உனக்கிட்ட மாற்றம் வந்துட்டாலே உன் வாழ்வாதாரம் நீ உங்ககிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றம் வருதோ அதுக்கு தகுந்தது மாதிரி உன்னுடைய வாழ்வாதாரமும் அங்க மாற்றம் உருவாகிக்கிட்டே இருக்கு. அது எங்கிட்ட நீங்க கேட்டு பெறணுங்கிற அவசியமே இல்லை. எங்களுக்கு இது சரியில்லை, இது வரல, இது இல்லை, இந்த நோய் தீரலை, இல்லை இந்த பிரச்சனை தீரலை அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்குள்ள இந்த மாற்றங்கள் உருவானாலே எத்தனை சதம் உங்கள்கிட்ட மாற்றம் உருவாகுதோ அதுக்கு தகுந்தது மாதிரி உன்னுடைய வாழ்வு இருக்கு இல்லையா, வாழ்வுக்கான உண்டான அந்த நடைமுறையும் மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுவும் உருவாகலை, நம்மளும் மாறலை அப்படிங்கும்போது அப்ப நாங்க முழுசா ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமானா முடியாது. வெளியில வேணா பொதுவடையா சொல்லிக்கலாம், நாங்க நல்ல ஆன்மீகத்துல இருக்கோம், நல்ல குருகுலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேணா வெளியில சொல்லிட்டு இருக்கலாம். அதுல கூட தெரிஞ்சவனா இருந்தா நல்ல குருகுலத்துக்கு போறேன்னா நீ என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்டானா உங்களால பதில் சொல்ல முடியுமானா முடியாது, யாராலையும் முடியாது. பதில் சொல்றது அந்த அளவுக்கு நீங்க திறனா விஷயத்த கத்து வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா சொல்ல முடியாது. மாத கணக்குல வருஷ கணக்குல உபதேசம் கொடுக்கும், அதுல இருந்து ஒரு பதில் கூட நீங்க எடுத்து சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்தா எவனும் உங்களை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உபதேசம் கொடுத்துருக்கோம். எவனும் கேள்வி கேட்க நீ பதில் சொல்றதுலயே அவன் பதறி போய் ஓடி போயிடுவான். அவ்வளவு உபதேசம் நம்ம கொடுக்குறோம். ஆனா உங்கள்கிட்ட நீ அதெல்லாம் நீங்க உள்வாங்கி நிறுத்தி வச்சிருக்கிறீங்களானா இல்லை. அதுதான் இருக்கிற பிரச்சனையே. அப்ப நம்ம இதுவே உள்வாங்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ஆன்மீகத்தை நிலைநிறுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். என்னடா காலையில வெட்டி வைக்கிறதுக்கு காய வாங்கிட்டு வந்துருக்கீங்க?